சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய அனைத்து படப்பிடிப்புமே முடிந்து விட்டதாக சொல்லப்படுது. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை படக்குழு ஆரம்பிக்க இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மாத காலங்கள்ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தல் முடிந்த ஒரு வாரத்திலேயே ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கான ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்களா. மேலும் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லரின் இறுதியில தான் அந்த அறிவிப்பே வெளியாக இருக்கா. அடுத்த மாத இறுதியில இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்கள்ல ரிலீஸ் பண்ண இருக்காங்களாம். ஸோ அதுவுமே ஒரு ப்ரோமோ வடிவில் வெளியாக உள்ளதால ரசிகர்களுமே அதனை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. ஜெயிலருடைய முந்தைய பாகமே சூப்பர் ஸ்டாருடைய திரை வாழ்க்கையில அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுச்சு. அதே போல இந்த திரைப்படமும் அந்த சாதனையை முறியடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய முந்தைய படமான கூலி திரைப்படமே 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 650 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல வசூல் தான் அப்படின்னு அந்த படத்தையுமே ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஆனா கண்டிப்பாக ஜெயிலர் 2 திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு படக்குழுவும் சரி ரசிகர்களும் சரி அதீத ஆசையில இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படம் 1000 கோடி வசூல் செய்யுமா செய்யாதா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.